இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க திருவழிபாட்டினுடைய ஆண்டினுடைய புத்தாண்டு என்று கூட இந்த நாளை நம்ம சொல்லலாம். கத்தோலிக்க திருவழிபாட்டினுடைய இந்த திருவழிபாட்டு ஆண்டு காலண்டர்ல நம்ம பார்க்கிற நேரத்துல திருவருகை காலம்தான் தொடக்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய திருவருகை காலம், பிறகு ஆண்டவருடைய பிறப்பு, அதற்கு பிறகு ஆண்டவருடைய போதனைகளை நம்ம ஏறெடுத்து வாழுகிற ஒரு காலம். அதற்கு பிறகு தவக்காலம் வருகிறது. தவக்காலத்தில் இயேசுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, அதற்கு பிறகு மறுபடியும் பொது காலம். கடைசியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு இந்த திருவழிபாட்டினுடைய ஆண்டினுடைய காலம் நிறைவு பெறுகிறது. ஆகவே இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையினுடைய திருவழிபாட்டினுடைய புத்தாண்டு என்றுதான் நான் தொடக்கத்திலேயே நம்ம சொன்னேன். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பிறப்பிற்கு தயாரிப்பான ஒரு காலமாக இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல 4 மெழுகுதிரிகளை அடையாள மெழுகுதிரிகளாக ஏற்றி ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு அழகான புண்ணியத்தை சிந்திக்க தான் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே நாம் ஏற்ற இருக்கிற அந்த 4 மெழுகுதிரிகளில் முதல் மெழுகுதிரியான நம்பிக்கை என்கிற மெழுகுதிரியைத்தான் இன்றைக்கு நம்ம ஏற்ற இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருவருகை காலம் அல்லது இயேசுவனுடைய பிறப்பு என்று சொல்லுகிற நேரத்தில் சில நேரத்தில் ஒரு எதிர்மறையான கருத்துக்களை பிரிவினை சகோதரர்கள் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல இந்த கிறிஸ்து பிறப்புலாம் ரோமை கடவுளுடைய ஒரு விழாவினுடைய நீட்சியாக தொடர்ச்சியாகத்தான் பண்றாங்க. இயேசு உண்மையாகவே இந்த நாள் தான் பிறந்தார் என்பதற்கான சான்றுகள் என்ன? அவர்கள் சூரிய கடவுளுடைய விழாவைத்தான் கிறிஸ்து பிறப்பு விழாவாக இவர்கள் தயாரிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைப்பார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த பாடம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் சூரிய கடவுளுடைய நாளையோ அல்லது ரோமை கடவுளுடைய திருவிழாக்களுடைய நீட்சியாகவோ கிறிஸ்து பிறப்பை கொண்டாடவில்லை. மாறாக இந்த சூரிய கடவுளுடைய விழா கொண்டாடப்படுவதற்கு முன்னமே 1வது 2வது நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்தின்படியாக இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியை கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவாகத்தான் அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்திலேயே நம்ம கொண்டாடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 25ஆம் தேதி நாம் கொண்டாடுகிற கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கும் ரோமை அரசர்களுடைய விழாவிற்கும் அல்லது சூரிய கடவுளுடைய விழாவிற்கும் சம்பந்தம் இல்லை. அந்த விழாக்கள் 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் ரோமை அரசர்களால் கொண்டு வரப்பட்டது என்பதை நம்ம வரலாற்று ரீதியாக இன்றைக்கு நம்ம முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இயேசு ஏற்கனவே பிறந்து விட்டார். இயேசு ஏற்கனவே நமக்கு மீட்பை கொண்டு வந்து விட்டார். இயேசு மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கையோடு தான் கத்தோலிக்க திரு அவை கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்காக காத்திருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு வருடமும் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நேரத்துல கிறிஸ்து புதிதாக பிறப்பதில்லை. அன்புமிக்கவர்களே, இதையும் நம்ம தெளிவாக மனதில் கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறப்பினுடைய நினைவைத்தான் நம்ம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரலாற்றில் ஏற்கனவே பிறந்து விட்டார். நமக்காக மீட்பை தன்னுடைய திருத்துய ரத்தத்தால் கொண்டு வந்து விட்டார். நமக்காக சாவை அழித்து விட்டார். இறுதி தீர்வையின் போது நமக்காக மீண்டும் வருவார். அந்த வருகைக்காக காத்திருக்கிற ஒரு தயாரிப்பின் காலம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த தயாரிப்பினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட திருவருகை காலம் என்பது விழிப்போடு இருந்து மன மாற்றத்துல ஆண்டவருடைய வருகைக்காக அவளோடு காத்திருப்பதைத்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே இந்த திருவருகை காலத்தை பற்றின ஒரு புரிதலையும் கிறிஸ்து பிறப்பு விழா நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்கிற புரிதலையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே இந்த ஆயத்த நிலையில நம்ம இருக்க வேண்டும், தயாரிப்போடு இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும் என்கிற மைய கருத்தை தான் இன்றைக்கு நமக்கு தாங்கி வருகின்றன. அன்புமிக்கவர்களை, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வெளிப்பாட்டின் வாசகமாகத்தான் நமக்கு இருக்கிறது.
பல நேரங்களில் வெளிப்பாட்டின் வாசகங்களை நம்ம வாசிக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம். மிகவும் சிறப்பான விதத்தில் திருவெளிப்பாட்டு புத்தகத்தை வாசித்து விட்டு வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக அதற்கான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம். தயவு செய்து வெளிப்பாட்டு வாசகங்களை நம்ம வாசிக்கிற நேரத்தில் காட்சிகளாக, முன்னறிவிப்புகளாக அல்லது அடையாளங்களாக கொடுக்கப்படுகிற அந்த வாசகங்களுடைய மைய கருத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய வார்த்தைக்கு வார்த்தை நாம் அதற்கான அர்த்தங்களை தேடக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு முதல் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்றால் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வாசகத்துல இறைவாக்கினர் எசாயா ஒரு காட்சி காணுகிறார். அந்த காட்சியில உலக மக்கள் எல்லோருமே ஆண்டவருடைய மலைக்கு செல்கிற ஒளியில நடந்து செல்கிற அந்த ஒரு காட்சியை காணுகிறார். அந்த ஒளியில நடந்து செல்கிற அந்த ஒரு மக்கள் அமைதிக்காக, ஆண்டவருக்காக ஒளியில நடந்து சென்று ஆண்டவருடைய மலைக்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய வன்முறைகளை கைவிட்டு, சுயநலங்களை கைவிட்டு விட்டு அமைதிக்கான ஒரு வழியை தேடி செல்கிற ஒரு வாசகமாகத்தான் முதல் வாசகம் இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகை என்பது ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு காலம் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு வாசகத்துல கூட நம்முடைய பாவ பழைய நிலையை விட்டு ஒழுக்கக்கேடான பாவ இயல்பில் இருந்து ஒளியின் இயல்புக்கு, ஒளியின் வழியில நம்ம நடந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு அறிவுரையாக கூறுகிறது. அப்படி என்றால் மறுபடியும் நம்முடைய பாவ வாழ்வை கடந்த திருவழிபாட்டு ஆண்டுல இறைவனுக்கு ஒவ்வாத ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்திருந்தால் அதை இருளின் வாழ்வாக, இருளின் பாதையாக நினைத்து அதை விட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கான ஒளியின் பாதையில நம்ம நடக்கத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரத்துல உலக முடிவை பற்றி அல்லது இறுதி காலத்தை பற்றி தான் நமக்கு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமை அரசால் அச்சத்திற்கு உள்ளாக்கி அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு புதிய வெளிச்சமாக, புதிய ஒளியாக, புதிய மீட்பர் வரவிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் மக்களுடைய வாழ்க்கை நிலை இருந்திருக்கிறது. அந்த நேரத்துல தான் வெளிப்பாட்டு வாசகமாக உலக இறுதியில என்ன நடக்கும் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவது போலதான் இந்த நற்செய்தி வாசகம் இருக்கிறது. அதுல நோவாவினுடைய காலத்தில் நடந்த ஒரு ஓமையை நம்ம ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். நோவாவினுடைய காலத்துல மக்கள் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், காம இச்சையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில வெள்ளத்தினால் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவாவினுடைய பெட்டகத்துல இருந்தவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற ஒரு செய்தியோடு திருடன் ஒருவன் கன்னமிட இருக்கிறான் என்று ஒரு வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவன் தகுந்த பாதுகாப்போடு ஆயத்த நிலையில் இருந்து விழிப்பாக இருந்து தன்னுடைய செல்வத்தை அவன் காத்து கொள்வான் என்கிற இரண்டாவது உவமையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகைக்காக இந்த இறுதி நாள், அந்த நாள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அந்த நாளுக்காக நாம் தகுந்த தயாரிப்போடு காத்திருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும் என்கிற திருடர் உவமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறியாத நேரத்துல ஆண்டவர் வருவார். ஆகவே நீங்கள் தயார் நிலையில, ஆயத்த நிலையில இருங்கள் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தியாக தருகிறது. வருகிற இந்த 4 வாரங்களும் ஆண்டவருக்கான ஒரு வழியை ஆயத்தம் செய்கிற, நம்முடைய பழைய பாவ நிலையிலிருந்து மாறி இயேசுவுக்கான ஒளியின் மக்களாக வாழ்ந்திட இந்த முதல் வாரம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த முதல் வாரத்தில் நாம் ஏற்றுகிற நம்பிக்கை என்கிற அந்த திரி என்பது நம்முடைய வாழ்க்கையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மீட்பர். அவரே நம்முடைய திருத்துய இரத்தத்தால் மீட்டு கொண்டார். அவரே நம்மை அனைவரையும் ஒளியின் வழியில நடத்தி செல்வார். அவரே கடைசி தீர்வையில தந்தையின் பக்கம் நம்மை அழைத்து செல்வார். நமக்கான இருப்பிடத்தை அவர் தயார் செய்திருக்கிறார் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கத்தான் முதல் வாரம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த நம்பிக்கையின் வாரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்தவ கடமைகளை நாம் தொடர்ந்து நிறைவேற்றினால் மட்டுமே போதும். ஆண்டவருக்கான அந்த செம்மையான வழியில நாமும் சென்று கொண்டிருப்போம் என்பதில் நம்ம உறுதி கொள்ளலாம். மிக சிறப்பான விதத்துல லிசிய நகரத்தினுடைய புனித தெரசா, குழந்தை தெரசா சொல்லுகிற ஒரு வாக்கியம் என்பது, நான் எளிமையானவள், நான் மிகவும் இளமையானவள், நான் மிகவும் சின்னவள். ஆகவே ஆண்டவருக்காக மிகப்பெரிய தயாரிப்புகளையும்
ஆண்டவருக்கான மிகப்பெரிய முன்னெடுப்புகளை என்னாலும் செய்ய முடியாவிட்டாலும் இந்த குழந்தைக்குரிய, இந்த சிறு வயதுக்குரிய சின்ன சின்ன காரியங்களை பற்றன்போடு உறுதியோடு கடவுள் மீது இருக்கிற அன்பிற்காக நான் செய்ய பழகுவேன். அப்படி என்று த லிட்டில் வே, ஒரு எளிய வழி ஆண்டவரிடத்தில் செல்வதற்கு என்கிற சாதாரண காரியங்களை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பேரன்போடும் கடவுளுக்காக அசாதாரண முறையில நம்ம செய்கிற நேரத்துல அதுதான் ஆண்டவருக்கான அருமையான ஆயத்த வழி என்பதை புரிந்து கொண்டு இந்த திருவருகை காலத்துல நம்பிக்கையோடு நடந்து, ஒளியில நடந்து, ஆண்டவருடைய வருகைக்கான இந்த தயாரிப்பு காலத்தை புனிதத்தோடு ஏறெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.